ஷேய் எப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. கைலாசத்தில் கணக்கு நடந்த கணக்கு பூரா கணக்கு அவங்க எடுக்கலை, மானிட பிறவி நீதிமன்றத்தில் எடுக்கலை அப்படின்னா இவர் மந்திரத்தால் வீசி விட்டுருவார், நோய் நொம்பலத்தில் விட்டு ஆட்டி விட்டுருவார், சிக்கல் வரும். நீதிமன்றம் கோர்ட்டில் அந்த பெட்டிஷனை பார்க்க முடியாது. அதை கண்ணை கட்டிட்டார்ல, கண்ணை கட்டியாச்சுன்னா அந்த பெட்டிஷன் போட்டது பார்க்க முடியாது, தகுத்து தான் போகும். சிக்கல் வரும், சிக்கல் மோதும், சிக்கல் அடிக்கும், கீழே வழக்காட்டங்கள் மோதும், நீதிபதி ஜட்ஜியை மோதுவான் வருவான், எல்லாமே நடக்கும். அவர்கிட்ட முடியுமா? கடவுள் நீதி உட்கார்ந்துருக்கார். எப்பா கைலாசத்தில் எல்லாமே கணக்கு போட்டார். லூஸ் ஆக்குறதுக்கு மண்டையை கட்டுதார். மண்டையை கட்டினா நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்? என்னப்பா நடக்கும்? உன் கையில் கொடுத்தாச்சு, பார்வையிலே விட்டு மண்டையில் பூரா கட்டிடு. மண்டையை நீ தான் கட்டணுட்டார், நீ தான் கட்டணும். மண்டையை பூரா கட்டுற மானிட பிறவி ஆணுக்கும் பெண்ணுக்கும் 4 மணி டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மண்டையை கட்டிட்டு வந்து ஐயா காலடியில் ஒப்படைச்சிரு, கணக்கு ஒப்படைச்சிரு. போட்டாச்சுப்பா, கணக்கு போட்டாச்சு. மண்டையை கட்டிதாருப்பா. மானிட பிறவி மண்டை, மூளை, மூக்கு, வாய் கட்டணும்ல, அது கடைசியாக போடுவார். வாயை கட்டணும், அடுத்த 2 கையை கட்டணும், 2 காலை கட்டணும்லப்பா மந்திரத்தால். எப்போ 7 செமத்துக்கு முன்னாடி கதை, பெரிய கதைப்பா. அவரை மந்திரத்தால் சொல்லக்கூடாது, திருப்பி நீ செஞ்ச தப்பை நீயே வாங்கிக்கூடான்னு லிங்கத்திலேருந்து விடுதார். 3/4 சத்தியம், புரிஞ்சுக்காப்பா. கணக்கு போட்டாச்சு. மண்டையை கட்டிடு. 3/4 சத்தியம். மானிட பிறகு மண்டை ஆணும் பெண்ணும், மூக்கு, வாய், காது இது எல்லாம் அடைக்க கழுத்து வரைக்கும் ஒரு கட்டு. மந்திரத்தை வீசிட்டாருப்பா. நீ கட்டி கணக்கை வந்து ஒப்படைச்சிரு, ஐயா காலடியில் ஒப்படைச்சிரு. 3/4 சத்தியம். எவனும் கத்த மாட்டான். இன்னும் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கோட்டால் உள்ள அழுக போகுது. அந்த உயிர் பலியை தின்னதை இப்போ விடுதாரு, அது விட்டுட்டாரு. அது இப்போ சேஃப்டிக்கு ஆயிரும். சேஃப்டியாக எங்கள் வீட்டில் போட்டுக்கான்ல, அவன் வீட்டில் என்னென்ன தப்பு செஞ்சுருக்கானோ அதே மாதிரி அவன் உறுப்பு உடம்புல இறங்கும். 3/4 சத்தியம் ஆணுக்கும் பெண்ணும்.